சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க. ஏத்தா பொன்னி வந்துட்டியா? நீ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து என் பேராண்டி நில குலைஞ்சு போயிட்டான். நீ வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட்டு போன வேர்ல தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. இனிமே இந்த வீடு செழிச்சு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நான் ஒன்னும் இப்ப இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கெல்லாம் வரல. அந்த முட்டாள்தனமான காரியத்தை நான் இனிமே என் வாழ்க்கையில எப்பவும் பண்ண மாட்டேன். இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி எனக்கு சொந்தமான எந்த பொருளும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அது இங்க இருந்தா நானே இங்க இருக்கிற மாதிரி அவமானமா இருக்கு. அதான் எனக்கு சேர வேண்டியதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதிர்ச்சியா இருக்கா? என் பொண்ண ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த வீட்ல ஒரு குண்டூசிய கூட விட்டு வைக்க கூடாதுங்கிற முடிவோட தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வந்திருக்கோம். அடி பாவீங்களா, சந்தோஷமா இருந்த வீட்டை சுடுகாடா ஆக்கிட்டீங்களே. ஆத்தாளு மகளு என்னத்தை தூக்கிட்டு போக வந்திருக்கீங்க? நல்லா இருந்த வீட்டை வெறுமன் ஆக்கிட்டு என்ன இருக்குன்னு வாரி கட்டிட்டு போக வந்தீங்க. வாழ வந்திருப்பீங்கன்னு சந்தோஷப்பட்டேன்னு எங்களை சாகடிக்கவா வந்திருக்கீங்க? அப்பத்தா என்ன பண்ணிட்டு உன் பொருள் என் பொருள்னு சரி, நீ கோபமாக இருக்கிற. ஆத்தையும் ஏதோ யோசிச்சிருக்காங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. நியாயமாக பார்த்தா அத்தை மாமா நீங்கள் எல்லாருமே இங்கேயே இருக்கலாம். இது நம்ம வீடு. அப்படி இருக்கும்போது ஏன்? சரி, உனக்கு எப்போ கோபம் தீருதோ அப்போ நீ வா. இதில் ஓம் பொருள் ஏன் பொருளாம் கிடையாது. நம்ம பொருள் நம்ம வீடு நம்மளோடதுன்னு இனிமே எதையும் என்னால சேர்த்து வச்சு பார்க்க முடியாது. அப்படி பாக்குறதுக்கே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. நானே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஏன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் ஏன் இங்க இருக்கணும்? ஏய், இங்க என்ன சமரசம் பேசவாடி வந்திருக்கோம்? உனக்கு சேர வேண்டியது என்னென்ன இருக்கோ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போ. போயா, போய் சமாதானப்படுத்தியா? போயா போ. பொண்ணு பொண்ணு கோவப்படாத பொண்ணு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வந்த இடத்துல பிரச்சனை பண்ணாம சும்மா இருக்கியா? பொண்ணு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் பொண்ணு. இப்ப எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற? பொண்ணு பொண்ணு, நீ கோவத்தில் தப்பு தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கிற. பொண்ணு பொண்ணு, நான் செஞ்சதான் தப்பு தான் பொண்ணு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு பொண்ணு. ஞாபகம் இருக்காது? முதல்ல நீ எனக்கு வாங்கி கொடுத்த புடவை, இதெல்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்க போகுது? இதுவே உன் தங்கச்சிக்கு 5 வயசுல இருந்து என்ன வாங்கி கொடுத்தான்னு கேட்டா அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கும். இது ஞாபகம் இருக்கா? நீ வாங்கி கொடுத்ததுதான் இருக்கு பொண்ணு. எப்ப வாங்கி கொடுத்தான்னு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் உனக்கு எங்க இருக்க போகுது? ஏயா முத்து, உன் மவ போறேன்னு ஒத்த கார்ல நின்னு நெடுமரமா சாயிராளே. அவ போகாம இங்கே இருக்க சொல்ல மாட்டியா? அம்முட்டையும் அள்ளிக்கிட்டு போறேன்னு சொல்றாளே, அவளை நீ தடுக்க மாட்டியா? அத்த, அவ ஏதோ கோவத்துல பிரச்சனை பண்ண போறான்னு தான் நான் கூடவே வந்திருக்கேன் அத்த. காலம் போக போக சரியாயிடும், அது வரைக்கும் பொறுத்துக்குங்க அத்த. ஏன்னா அவளோட ஆத்திரம் அடங்க கொஞ்சம் நாளாகும் அத்த. எல்லாம் சரியாயிடும் அத்த. இப்ப வேற வழி இல்ல. அவ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோன்னு பயந்துதான் பின்னாடியே நான் வந்தேன். அவ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாடம் தான் எனக்கு ஆசையா இருக்கு. என்ன பண்றது? இந்த கொலுசு ஞாபகம் இருக்கா? நீ தான் என் கால்ல மாட்டி விட்ட. இதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு பொண்ணு. போய் சொல்லாத, எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காது. நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு இப்பதான் தெரியுது. இந்த ஜிமிக்கி ஆச்சும் ஞாபகம் இருக்கா? இல்ல, ஞாபகம் இருக்காது தெரியும். என் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் உனக்கு ஞாபகம் இருக்காதுல்ல? இல்ல, நான் இருக்குன்னு சொல்றேன், நீயே இல்லைன்னு முடிவு போனா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த பொருளை எடுத்துட்டு போயிட்டா உன் நினப்பு இங்கே இருக்காதா? 1000 தான் கோவம் இருந்தாலும் என் மனசுல நீ இருக்கிற. என் மனசுல உன்னை யார் எடுக்க முடியும்? வேண்டாம் பொண்ணு. என்னால முடியும், ஆனா உன்னாலையும் உன் தங்கச்சியாலையும் முடியாது. உங்க 2 பேருக்கும் நான் கொடுக்கிற வலியும் வேதனையும் உங்களால தாங்கிக்கவே முடியாது.
இனிமே பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். அத்தை, என்னப்ல என்ன நீ போல? இந்தா நீ கொண்டு போய் கொடு. என்ன இது? நானா இவ்வளவு தூரம் சொல்றேன், அதுக்கப்புறமா என்கிட்ட நீ நீட்டுற? இல்ல அத்தை, நீ கொண்டு போய் கொடு, சாப்பிடுவாரு. என்னப்ல இது? நீ கொண்டுட்டு போனா அவங்கிட்ட விரட்டுற, நீ கொண்டு வராதேன்னா அவன் உன்கிட்ட விரட்டுறான். உங்க 2 பேர்த்திட்டையும் நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். இது ஒண்ணு சரிப்பட்டு வராது. நான் கொண்டு போக மாட்டேன். அத்தை, தயவு செஞ்சு கொண்டு போ. உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? நீ கெஞ்சுற, அவன் மிஞ்சுறான். வேற வழி கொண்டா, போறேன். அழகிய இந்தடா. முகம் உனக்கு. மா எங்க மாவ அவ வரல? இல்லடா, நான் போவே மாட்டேன்னு தான் சொன்னேன். அவதான் என்னை வம்படி இங்க அனுப்பிச்சா. மா ஏமா நீ இப்படி இருக்கிற? அதுவும் இந்த காலத்துல போய் பாரு, மருமகளுக்காக நீ வேலை செய்யக்கூடாது, அவதான் உனக்காக வேலை செய்யணும். அப்புறம் வயசான காலத்துல நீ படி ஏறி வந்து இந்த மேல வேலை செஞ்சிருந்தனா அப்புறம் கால் வலிக்குது முது வலிக்குதுன்னு சொல்லி ஏமா அப்புறம் புலம்புற? நீ ஒண்ணு பண்ணு, இது எத்தனை போய் அவகிட்ட கொடுத்து அவளை எத்தனை வந்து தர சொல்லு. என்னம்மா அப்படி பாத்துனே இருக்கிற? போமா, போய் அவளை வர சொல்லு, போ. டேய், 2 பேரும் என்கிட்ட உண்மையை சொல்றீங்களா இல்லையா? அவட்ட கேட்டா ஒண்ணுமே சொல்லாம மென்னு முழுங்குறா. நீ என்னடானா ஓஸ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? என்ன ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? கண்டுபிடிச்சியா? ஆமா, நான் ஊட்டி விட்டு தானே நீ இப்படி வளர்ந்து நிக்கிற. பெத்த தாய் கையால கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு விஷமா இருக்கா? பொண்டாட்டி கையில கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு அமிர்தமா இருக்குமா? ஒழுங்கா சாப்பிடு. புதுசா இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆளும் மண்டை. என்ன இப்படி மிரட்டின் போது? இவ ஏன் வரல? என்னென்னமோ நடக்குது, என்னன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் தூங்குறதுக்கு இந்த ரூமுக்கு வந்துதானே ஆகணும். பாத்தாங்க, வா மாமா வெயிட்டிங். வா மாமா, என்ன மன்னிச்சிரு. உங்க ஆசை புரியுது, அது நியாயமான ஆசைதான். பொண்டாட்டி மேல உசிரியை வச்சிருக்கிற புருஷன் அவன் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். அதுதான் நீயும் நினைக்கிற. ஆனா இப்போ உன் விருப்பத்துக்கு ஒரு பொண்டாட்டியா என்னால நடந்துக்க முடியல மாமா. என் அண்ணனையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ வைக்கணும். அப்பதான் குற்ற உணர்ச்சி இல்லாம உன்கிட்ட என்னால சந்தோஷமா நீ ஆசைப்படுற மாதிரி இருக்க முடியும். அது வரைக்கும் எனக்கு வேற எந்த நினைப்பும் வராது மாமா. என்ன மன்னிச்சிரு. சின்ராசு, என்ன நிரந்தரமா தூங்க வச்சுட்டு நீ இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? யாருக்குமே தெரியாம என்ன புதைச்சிட்டு நம்பிக்கிட்டு இருக்கியா? நீயும் பொண்ணியும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கொலை செய்யறதை விட அதை மறைக்கிறது பெரிய தப்பு. இந்த ஊர்ல உன்னை நல்லவன் நேர்மையானவன்னு சொல்றாங்க. ஆனா நீ உன் பொண்டாட்டி செஞ்ச கொலைய மறைச்சு நீ கெட்டவன்னு காட்டிட்ட. யார்கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம், என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. கருப்பா இருந்தாலுமே கலையா இருக்கிறியப்பா.
இப்ப மட்டும் தங்கம் உன்னை பார்த்தான்னு வை, மாமான்னு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி விடவே மாட்டா. அதுக்கப்புறம் இருக்குது தங்கம், நான் உன்னை கொஞ்சுவேன், நீ என்ன கொஞ்சுவ. ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தனியா தூங்க விட்டு கஷ்டப்பட விட்டுருப்ப. உனக்கு இன்னைக்கு இருக்குது. வா வா வா, இன்னைக்கு எப்படியும் ரூமுக்கு வந்துதானே ஆகணும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லையம்மா. சரி நீ குளி, எனக்கு வெளில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க கிளம்பிட்ட? அது வெளில ஒரு வேலை இருக்குது, அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் எங்கடா போற? இல்லம்மா, எனக்கு வெளில ஒரு வேலை இருக்குது, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். உன் பொண்டாட்டி அங்க என்ன பண்றா? அவ என்ன பண்ணா எனக்கு என்ன? எனக்கு வெளில வேலை இருக்கு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரி நான் வெளில போயிட்டு வந்துடுறேன்பா. செல்லத்தாய் வெளியே போயிட்டு வந்தேன், டயர்டா இருக்கு, ஒரு காஃபி குடு. முதல்ல போய் கை கால கழுவுங்க, இந்த வரேன். தேவைதான். நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான். இல்லையா? உள்ள இருக்காரா? ரைட்டு, மின்னல் மாதிரி ஓடிடுறா ராஜபாண்டி. அப்படி இன்னுமா உள்ள இருக்க? என்ன பண்ணலாம்? தங்கமே, எப்படியும் குளிச்சுட்டு நீ வெளில வந்துதானே ஆகணும். அப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறேன். ஐயோ, அதுக்குள்ள வந்துட்டால, உள்ள வந்து மாமா அப்பவே வெளியில போயிட்டாரே. அப்ப இங்க இருக்கிறது யாரு? ஒருவேளை அந்த வெற்றி வந்துட்டானா? யாரு? யார் இது? யார் ஒளிஞ்சிருக்கிறது? யாரு? யார் அங்க ஒளிஞ்சிருக்கிறது? மரியாதை வெளியில வாங்க. அத்தை, மாமா, அத்தை, மாமா. ஏய் தங்க, நான் தான். ஏய் அத்தை, மேல வாங்க. என்னது? என்னங்க துளசி பிள்ளை ஏதோ கத்துற மாதிரி இருக்கு. மாமா, ஐயோ, மேல சீக்கிரம் வாங்க. ஏய் அத்தை, மாமா.
நீ வந்துரு. நானும் புலிக்குட்டியும் வயக்காட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறோம். சரிண்ணே. யோசிக்காத, பார்த்துக்கலாம். என்னப்பா எங்க உட்காந்துட்டு இருக்க? என்ன தங்கம், பஞ்சாயத்து ஆஃபீஸ் போல இன்னும் வீட்டில் இருக்கிற? கொஞ்சம் லேட்டா போகணும் மாமா. இப்போ குலதெய்வம் கோயில் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். இனினா கோயில்ல ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கியா என்ன? மவன மர்மம் ஏதோ போனன்னு நினைக்குது, போயிட்டு வரட்டுமே விட. புள்ள சாமி கும்பிட தானே போற, நானும் உன் கூட வரட்டுமா? இல்லத்த, சாமி கும்பிட இல்ல. அண்ணன் கிட்ட விவாகரத்து கேட்டு பொன்னியும் கமலாத்தையும் குலதெய்வம் கோயில்ல கூடி இருக்காங்களாம். அண்ணனையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆமா மர்மவுல, பஞ்சாயத்து தலைவியா நீ தான் தீர்ப்பு சொல்லணும். சீக்கிரம் கிளம்பு. மாமா நீங்களும் வாங்க. 2 பேரும் சேர்ந்து போய் பேசி பொன்னியை எப்படியாவது அண்ணன் கூட சேர்த்து வச்சிடலாம். இல்லம்மா நான் வரல. நாங்க பொன்னி முகத்தை பார்த்தேன்னு வச்சுக்க எனக்கு செம வெறுப்பாயிடுமா, எனக்கு காண்டாயிடும். அப்புறம் ஏதாவது வார்த்தை விட்டுருவேன், அது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம நீ அதெல்லாம் பார்த்துன்னு நீயும் கஷ்டப்படுவியா, தேவையில்லாதது. அதனால நீ மட்டும் போயிட்டு வந்துரு. அது மட்டும் இல்ல, உன் அண்ணனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சனா அந்த திமிரு பிடிச்ச பொன்னியை மட்டும் உன் அண்ணன் கூட சேர்த்து வச்சிடாத. தொல்லை தொட விட்டுதுன்னு பொன்னியை கழிச்சு கட்டிட்டு வந்துரு. வர முகூர்த்தத்திலேயே மச்சானுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். மர்மவுல, என் மவன் சொல்றதுதான் சரி. அந்த புண்ணியெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா. நீ சொல்ற தீர்ப்புக்கு எல்லாரும் கட்டுப்படணும். பொன்னிக்கு விவாகரத்து கொடுக்கறேன்னு அந்த அம்மனை சாட்சியா வச்சு தீர்ப்பு சொல்லு. அப்பவாவது உன் அண்ணனுக்கு விமோச்சனம் கிடைக்கட்டும். அந்த சகதியிலிருந்து உன் அண்ணனை காப்பாத்தி கொண்டு வா. நான் கிளம்புறேன். அண்ணன் வந்து கோயில்ல காத்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு மர்மோல, நானும் என் மவன் சொன்னது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லு. இனிமே உன் அண்ணனோட வாழ்க்கை அமோகமா இருக்கும். நான் வரேன். புள்ள இங்க பாரு புள்ள, உன் புருஷனும் உன் மாமனாரும் சொல்றது மாதிரி உன் அண்ணனையும் பொண்ணையும் பிரிச்சு விடாத புள்ள. இதுகளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. உன் அண்ணன் கட்டின தாலி என்னைக்கு பொன்னி கழுத்துல பொண்டாட்டின்ற அந்தஸ்தோட இருக்கணும். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துருக்குறாங்க. அவங்கள பிரிச்ச பாவம் உனக்கு வேணாம் புள்ள. எப்படியாவது அவங்க 2 பேத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ வைப்புல. நான் எப்படி ஏத்த அவங்கள பிரிப்பேன்? யாரு என்ன சொன்னாலும் சரி, அவங்கள ஒண்ணு சேர்த்து வைப்பேனே தவிர நான் பிரிக்க மாட்டேன். சரி புள்ள, எல்லாரும் அங்க உனக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ சீக்கிரமா போ. சரி அத்தை. ஏமா, நம்ம அவ்வளோ கூப்பிட்டோம், அப்பா வீட்லயே இருந்துட்டாரே. இங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும்ங்கிற அக்கறை அவருக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா? விடுடி, அவர் வரலன்னா என்ன பரவாயில்ல. வந்தாலும் நமக்கு என்ன பரிஞ்சா பேச போறாரு? மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு அந்த சின்ராசுக்கு தான் வக்காலத்து வாங்கி பேசி நமக்கு எரிச்சல கிளப்புவாரு. விடு. மணி அடிக்குது பாரு, நல்ல சகுனம். எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கும். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. இன்னைக்கு நீ அடிச்சு நொறுக்கி அந்த சின்ராசையும் துளசியும் ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் யாருன்னு அவங்க 2 பேருக்கும் காட்டுறேன். பொன்னி அங்க பாரு. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்னங்க ஐயா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சம்பந்தப்பட்ட சின்ராசியும் துளசியும் ஆளையே காணோம். அம்மா இப்ப வந்துருவாங்கம்மா, தகவல் சொல்லியிருக்கு. புலி, பொண்ணு அத்தையும் உள்ள வந்துட்டாங்களா பாரு. சரிப்பா. வந்துட்டாங்கப்பா. குட்டிமா வரட்டும். ஏப்பா தங்கச்சி துளசி வருதப்பா. நீ சொல்ற மாதிரி தனியா வந்துட்டேன். என்ன சொல்ல போற?
மறுபடியும் நீ என் அண்ணன் கூட சந்தோஷமா வாழணும். நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என் அண்ணனை பழி வாங்கிறாத, அவரை ஒத்தையில விட்டுறாதன்னு இங்க வந்து அதே சொல்ல போறியா? இந்த பாசாங்கு வேலையெல்லாம் என்னையும் அண்ணனையும் பிரிக்க பாத்தியே, அப்ப தெரியலையா உனக்கு? பொன்னி, ஏய், ஒவ்வொரு தடவையும் நான் அவமானப்பட்டு உன்னால கூனி குறுகி நின்னனே, அப்போ உன் மனசு வருத்தப்படல? உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? நான் எது செஞ்சாலும் உனக்கு பிடிக்கல. நான் உன்னை ஒட்டி ஒட்டி வந்தாலும் நீ விலகி போயிட்டு தானே இருக்க. நீயும் அண்ணனும் எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. பொன்னி, நான் எப்போ உன்கிட்ட இருந்து விலைக்கு போனேன்? நானா உனக்கு கொடுமை பண்ண? நீ கோவப்பட்டு பேசினா கூட நீயும் அண்ணனும் நல்லா இருக்கணும்னு நான் தானே அனுசரிச்சு போவேன். உன் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு எவ்வளவு விஷயத்துல விட்டு கொடுத்த. அதெல்லாம் நீ மறந்துட்டு பேசாத. யார் மறந்தா? யார் மறந்தா? நீயும் அண்ணனும் எனக்கு கொடுத்த வலியும் வேதனையும் என் நெஞ்சில ஆறாத ரணமா இருந்துகிட்டு இருக்கு. அது என்னைக்குமே எனக்கு மறக்காது. சரி, அதெல்லாம் விடு. பழசெல்லாம் பேசி உன்னை டென்ஷன் ஆக்க நான் விரும்பல. எல்லாமே நான் பண்ண தப்பாவே இருக்கட்டும். இப்படி பணிவா பேசி மறுபடியும் உன் அண்ணன் கூட என்ன சேர்த்து வச்சு வாழ வச்சிடலாம் திட்டம் போட்டுட்டு இருக்கியா? உங்களை விட்டு நான் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். அத கெடுத்துறாத. சரி, என்னை எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ. ஆனா அண்ணனோட வாழ மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. நீ விவாகரத்தை கேட்டேன்னு தெரிஞ்சதும் நானும் அண்ணன் அந்த நிமிஷமே செத்துட்டோம். கோர்ட்ல எங்க கிட்ட நீ வீட்டுக்கு போனப்போ பின்னாடியே நல்ல செய்தி வரும்னு கிண்டெல்லாம் சொல்லிட்டு போன. எங்க தலையில இடிய தூக்கி போடுற மாதிரி இப்படி ஒரு செய்தி அனுப்பவன நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன, இந்த நல்ல செய்தியை கேட்டதும் நீயும் அண்ணனும் ஆடி போயிட்டீங்களா? இனிமே உங்களை ஆட வைக்கிறதும் ஓட வைக்கிறதும் தான் என்னோட வேலை. என்ன பாக்குற? இதெல்லாம் ஆரம்பம் தான். நீ இதுக்கே இப்படி கதி கலங்கி போயிட்ட. இதுக்கப்புறம் உனக்கு இன்னும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் நீயும் அண்ணனும் பதில் சொல்லியே ஆகணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். எந்த நேரமும் குட்டிமா 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 குட்டிமான்னு உன் அண்ணன் எப்ப பார்த்தாலும் உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாருல, இனிமே அப்படியே தூக்கி வச்சு கொண்டாட சொல்லு. நான் குறுக்க வரமாட்டேன். சின்ராஸ் கூட நான் வாழணும்னு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டதா போதும். இனிமே உன் அண்ணன் கூட வாழ மாட்டேன்னு ஒரு தடவை இல்ல 1000 வாட்டி கத்தி 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 சொல்லுவேன். அழு அழு அழு, நல்லா அழு. அன்னைக்கு உங்க 2 பேரோட சித்திரவதையை தாங்க முடியாம நான் அழுதல்ல, இன்னைக்கு உன் அண்ணன் கூட சேர்ந்து வந்து வாழுன்னு நீ அழுவுற. தேர்தல்ல எனக்கு எதிரா நின்னு என்ன அவமானப்படுத்தின. உன் அண்ணன் கடைசி நேரத்துல ஊர் ஜனங்க கிட்ட எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பழி வாங்கினாரு. அதுக்கப்புறம் கொலகாரிங்கிற பட்டத்தை கொடுத்து அவமானப்படுத்தினாரு. கோர்ட்ல ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாம உயிர் பயம் இருக்குன்னு பொய் சொல்லி என்ன தடுக்க பாத்தீங்க. இப்படி நீங்க பண்ண கொடுமை எல்லாம் என் நெஞ்சில நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த நெருப்ப வச்சு உங்க 2 பேரையும் நான் எப்படி எரிக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ எரிக்கிறதா என்ன எரி, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. அதுக்காக என்ன கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி அது பழி வாங்காத. அது ஒரு அப்பாவி, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்காத மனுஷன். பொன்னி, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு. நீ தனியா பேசணும்னு கூப்பிடுறப்பவே நீ இப்படி ஒரு கண்ணீர் கபட நாடகத்தை நடத்துவேன் நான் நினைச்சேன். நடத்திட்ட. எல்லாம் உன் அண்ணனோட ட்ரைனிங்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படியாச்சும் பொன்னியை என்கிட்ட வந்து சேர்த்துரு. அவளை பழி வாங்க இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. மொத்தமா சித்திரவதை பண்ணி அனுப்பிடலான்னு சொல்லி அமிச்சாரா? பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு கதறி அழுதா மனசு இறங்கி வந்துருவேன்னு நினைச்சியா? நான் உனக்கு பண்ணது பாவமாவே இருக்கட்டும், அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கிறேன். பொன்னி, ஒரே ஒரு வாய்ப்பு, தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. இனிமே நீ என்ன சொன்னாலும் என் அண்ணன் கேட்பாரு. நீ மட்டும் அவர் மனசுல இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறேன். நீதான் இல்லங்கிற மாதிரி அவரை மாத்தி காட்டுற. என் அண்ணனோட சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் எந்த வகையில குறுக்க நிக்க மாட்டேன். சத்தியமா. நீ இல்லைன்னா அதை தவிச்சு போயிடும். அது தவிக்கிறத பார்த்தா ஏன் நிம்மதி போயிடும்.
ஒரே ஒரு தடவை அண்ணனோட சேர்ந்து இரு. அதுக்கப்புறமா பிடிக்கலனா நீ வீட்டு விட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நீ கேட்ட விவாகரத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நான் எது சொன்ன கிட்ட அன்பா இருக்கணும், அவகிட்ட அன்பா பேசி சிரிக்கணும். விட்டு போன உங்க பழைய வாழ்க்கைய சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. நமக்கு சும்மாவே போய் சொல்ல வராது, அது உங்ககிட்ட சுத்தமாக வராது. இந்த வர நான் பொண்ணுக்கு மரியாதை கொடுக்குறேன், அது வேண்டியதெல்லாம் பண்ணுறேன், நீ சொன்னது எல்லாமே நான் செய்கிறேன். ஆனால் உன்னை விட அதிகமாக பாசம் வைக்க சொன்னா அதெல்லாம் குட்டிமா அது இங்கேருந்து அது முடியாது குட்டிமா. உன்னை விட அதிகமாக யார் மேலே பாசம் வைக்க முடியாது, அது வரவும் வராது, அது வராது. அது அண்ணே, முதல்ல இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறத விடு. நான் என்னைக்கு உன்னுடைய செல்ல குட்டிமா தான், அது யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா உனக்குன்னு ஒரு குடும்பம் புள்ள குட்டின்னு வர வேண்டாமா? நீ வளர வேண்டாமா? இங்க பாரு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இப்போ எதுக்கு சத்யா? ஆமா, எந்த பிரச்சனை வந்தாலும், கமலா அத்தை வந்து பிரிச்சாலும், இல்ல வேற யாராலையும் மட்டும் இல்ல, ஏன் என்னால கூட நீங்க பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். ஏன்? இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கும். விதி நம்ம தலையெழுத்தை எப்படி வேணாலும் எழுதலாம். தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் சரி, வறண்டு மணலா கடந்தாலும் சரி. நீ பொண்ணிய பிரியக்கூடாதா, அவளை ஒதுக்க கூடாதா. இனிமே வாழ்வோ சாவோ எல்லாம் பொண்ணு கூட தானே எனக்கு சத்தியம் பண்ண. வாழ்றதாலும் சரி சாகிறதாலும் சரி, அது பொண்ணி கூட தான் தெரிஞ்சிருச்சு. அது சரி, நான் அப்படிதான் இருப்பேன். அதுக்கு சத்தியம்ல அது இருக்கு. சத்தியம் பண்ணனே, உன் குட்டிமா உனக்கு நல்லதுதான் செய்வான்னு நினைச்சு சத்தியம் பண்ண. நீ நல்லதான் பண்ணுவ குட்டிமா, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இப்ப சத்தியம் எதுக்கு? நீ பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்வேன்னு நான் பொண்ணுகிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். அந்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும்னா இப்போ நீ எனக்கு இந்த சத்தியத்தை பண்ணிதான் ஆகணும். பண்ணு. சத்தியம். அப்பா 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 அப்பா, கதவை திறங்கப்பா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கதவை திறங்க. அப்பா, என்ன பண்றீங்க உள்ள? கதவை திறங்க. அப்பா, என்ன கதவு திறக்க மாட்டேங்கிறாரு? மா, அப்பா என்னமா பண்றாரு? இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு போனா கதவு திறக்கவே மாட்டேங்கிறாரு. தூங்கிட்டு இருப்பாரு, போய் அந்த ஜன்னல் வழியா பாரு போ. அப்பா 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 அப்பா, என்னப்பா பண்றீங்க? அம்மா அம்மா, இங்க வாமா. என்னடி? அப்பா அப்பா, வேண்டாம். என்னங்க, என்ன பண்றீங்க? எங்க கதவு திறங்க, கதவு திறங்க. எங்க நீங்க முதல்ல கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. என்னங்க? அப்பா 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 அப்பா, வேண்டாம்ப்பா. அப்பா, கதவு திறங்கப்பா. என்னங்க, கதவு திறங்க. என்னங்க அப்பா, என்னங்க? ஐயா, அப்படி பண்ணாதீங்க ஐயா. ஐயா, 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 சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா. வேணாம் ஐயா. பொன்னி, அப்பா, என்னங்க? 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 எங்க கதவு திறங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ, யாராச்சும் வாங்க, சீக்கிரம் வாங்க. கதவு திறங்க. யாராச்சும் காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்களே. கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. கதவு திறங்க. ஐயா, வேணாம் ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா. கதவு திறங்க. ஐயா, ஐயா, கதவு உடைச்சிருங்க. கதவு உடைச்சிருங்க. ஐயா, எனக்கு பயமா இருக்கு பொன்னி. ஐயா, எங்க? அப்பா. என்ன? அப்பா, என்னங்க? இறங்குங்க. என்னப்பா பண்றீங்க? என்னப்பா பண்றீங்க? என்னங்க பண்றீங்க நீங்க? வெளிய